Hi everyone. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல பார்த்த ப்ராப்ளம் அதோட லாஸ்ட் क्वेश्चन இப்ப பார்க்க போறோம். ஓகே நெக்ஸ்ட் ஏனா இதே மாடல்ல 2019 JEE ல ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அந்த क्वेश्चन இந்த வீடியோல பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த மாதிரி டேர்ம்ஸ் கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன தெரியும் அப்படினா ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ நம்ம ஏற்கனவே முன்னாடி எல்லா கான்செப்ட்டையும் பார்த்திருப்போம். நம்ம தனியாவே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல வந்து ஷார்ட் ட்ரிக்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 னு ஒரு நம்ம அப்டேட் பண்ணிட்டு வரோம். சோ அந்த ட்ரிக்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா ஜஸ்ட் அந்த வீடியோஸ்லாம் நீங்க பாருங்க ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லியுமே பண்ற அப்டேட் பண்ற வீடியோஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். உங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஒமேகா வேல்யூ என்னன்னா -1 i√3/2 இந்த வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி கான்செப்ட்ல போட்டுருக்கோம். ஷார்ட் ட்ரிக்ஸ் 2 ல இருக்கும். அடுத்து omega square equal to -1 i√3/2. சோ இந்த மாடலுக்கு ப்ராப்ளத்தை மாத்தி சேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணனும். எப்படி பாருங்க ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். LHS = என்ன கொடுத்திருக்காங்க √3 அதாவது ரெண்டுமே டினாமினேட்டர் சேம் தானே சோ காமனா /2 னு போட்டுக்கலாம். √3 plus 1 i/2 by √3 minus i/2 னு எடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். ஏனா அவரோட சிமிலரான டேர்ம்ஸ் தான் இருக்குல, சைன் தான் மாறி இருக்கு, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இன்ட் மல்டிப்ளை பை -i டிவைடட் பை -i பண்றேன். 2 into 1 கேன்சல் பண்ண வேணா அப்படியே இருக்கட்டும். சோ நம்ம இப்படி பண்றப்ப என்ன கிடைக்கும் பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் இந்த -i ஆல -i into i, so that is equal to minus வரும். I into i வேல்யூ என்ன i ஸ்கொயர் வேல்யூ -1, so -1 into -1 வேல்யூ +1. அப்புறம் நெக்ஸ்ட் இதால என்னன்னா இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப என்ன வரும் -i√3/2 டிவைடட் பை டினாமினேட்டர் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றோம். சோ இங்க பாருங்க மைனஸ் into மைனஸ் பிளஸ் வரும். i into i ஸ்கொயர் வேல்யூ -1, so -1. நெக்ஸ்ட் -i√3/2 டேர்ம்ஸ் கிடைச்சிருக்கு பாருங்க. சோ நமக்கு டினாமினேட்டர் என்னன்னா ஒமேகா ஸ்கொயர் ஃபார்மேட் வந்திருக்கு. நியூமரேட்டர் ஒமேகா ஃபார்மேட்ல தான் இருக்கு. பட் நமக்கு பார்த்தா தெரியாது. என்ன பண்ணனும் அப்படினா பாருங்க. ஜஸ்ட் மேல நான் மைனஸ் மட்டும் வெளியில எடுத்துக்கிறேன். மைனஸ் வெளியில எடுத்தா எனக்கு என்ன வந்துரும் -1. அப்பதான் மைனஸ் into மைனஸ் பிளஸ் 1 ஆகும். நெக்ஸ்ட் பிளஸ் i√3/2 டிவைடட் பை இந்த டேர்ம் நமக்கு ஏற்கனவே தெரியும்ல, அது ஒமேகா ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். சோ தட் இஸ் equal to -omega/omega ஸ்கொயர். ஓகே சோ இது மாதிரி क्वेश्चन நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஷார்ட்டா இது மாதிரி சேஞ்ச் பண்றோம். இதுக்கு அப்புறம் ரொம்ப சிம்பிள். இதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இந்த டேர்ம்ல என்ன பண்ணிக்கலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சோ this is equal to what is the numerator value -omega by denominator value omega square whole power 120 இருக்கு. சோ பவர் நமக்கு என்ன அப்படினா ஈவன்ல இருக்கு. சோ மைனஸ் பவர் ஈவன்னா என்ன பிளஸ் ஆயிடும். சோ omega பவர் 120 by denominatorல 2 a power m whole power என்ன a power m n இல்ல. சோ 2 into 120 வேல்யூ 240. இங்க பாருங்க. சோ ஒமேகா கியூப் ஓட வேல்யூ வந்து 1, ஒமேகா பவர் 6 ஓட வேல்யூ 1. அதாவது ஒமேகாவோட பவர்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 ஆ இருந்தா வேல்யூ வந்து 1. சோ 120 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அப்ப ஆன்சர் 1 கிடைக்கும். இங்கே நமக்கு வேல்யூ என்னன்னா 1 கிடைக்கும். சோ தட் இஸ் equal to 1. 1 நாம எப்படி எடுத்துக்கலாம்னா 1 plus 0i அப்படி இல்லனா i0. ஓகே 0i otherwise 1 plus i0 னு மாத்திக்கலாம். ரெண்டுமே சேம் தான். சோ அப்ப இத பாருங்க நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படினா ரியல் பார்ட்டோட வேல்யூ வந்து இது வந்து நமக்கு இந்த ஃபார்மட்ல p plus iq இல்ல. சோ அப்ப இந்த ஃபார்மட்ல is equal to p plus iq. சோ கம்பேர் பண்றப்ப p ஓட வேல்யூ என்னன்னா 1, q ஓட வேல்யூ என்ன அப்படினா 0. பாருங்க p வேல்யூ 1, this value 0. சோ p ஓட வேல்யூ 1 அப்படினா நமக்கு என்னன்னா 1 கொடுக்காம ஜஸ்ட் trigonometry angles கொடுத்திருக்காங்க. சோ cos 0 ஓட வேல்யூ நமக்கு என்ன 1 கிடைச்சிருக்கும். p ஓட வேல்யூ வந்து 1 வருதுல. அடுத்து q ஓட வேல்யூ என்ன 0. சோ sin 0 ஓட வேல்யூ என்ன 0. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா சப்டிவிஷன் b தான் கரெக்ட்டான ஆன்சர். சோ இந்த ப்ராப்ளம் 2019 ல JEE ல கேட்ட क्वेश्चंस. ஓகே சோ ரொம்ப சிம்பிள். இந்த क्वेश्चन நிறைய மாடல்ல சால்வ் பண்ணலாம். அந்த क्वेश्चन அந்த மாடலையும் சால்வ் பண்ணலாம். சோ ப்ரீவியஸ் क्वेश्चन போட்ட மாடல்ல பட் ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியணும். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படினா இது z இந்த क्वेश्चन பார்த்தோம்னா சிமிலாரிட்டிஸ் இருக்கான்னு யோசிக்கணும். இங்க பாருங்க
நமக்கு டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, பட் இன் பிட்வீன்ல சைன் மட்டும் மாறி இருக்கு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா கான்ஜுகேட், இது வந்து z1 எடுத்துங்க, இது வந்து எனக்கு என்ன z1 ஓட கான்ஜுகேட். அப்படி இந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z is equal to z1 பவர் n பிளஸ் இதோட கான்ஜுகேட் பவர் n இருந்தா நமக்கு அந்த ஆன்சர் என்னன்னா z is equal to by using the property 2 times real part of z power n. இதுதான் வந்து என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி. சோ அப்ப நமக்கு என்ன கொடுத்திருப்பாங்க அப்படினா z இது வந்து ரியல் பார்ட், இது வந்து ஜஸ்ட் இந்த z1 னா இந்த நம்பர் பவர் n பிளஸ் இது அதுக்கான கான்ஜுகேட் பவர் n இருக்கா. அப்ப கண்டிப்பா இதுக்கான ஆன்சர் எனக்கு என்ன சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா z is equal to 2 times real part of z வேல்யூ என்ன, இந்த z1 னா அந்த வேல்யூ ஜஸ்ட் √3/2 √3 plus i/2 காமனா by 2 எடுத்துக்கோ. ஓகே, by 2 ஹோல் பவர் என்ன அப்படினா 5. இதான் நம்ம கண்டிஷன் 2 times real part இப்படி வரும். சோ அப்ப நமக்கு இதுல என்ன கிடையாது பாருங்க, இமேஜினரி பார்ட் நமக்கு இதுல கிடையாது. சோ அப்ப இதுக்கான அதாவது இத வந்து சிம்பிளிஃபை பண்ணா இமேஜினரி பார்ட் கிடையாது. சோ அப்ப இங்க பாருங்க, இங்க வந்து எனக்கு என்னன்னா இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு 0. சோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர்.